ப்ராடக்ட் நிறைய இந்தியாவில் இறக்குமதி ஆகுது அப்படிங்கிறதுனாலையும் அது உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்குது என்ற காரணத்தினாலையும் இறக்குமதிக்கு ஒரு சேஃப்கார்ட் டியூட்டின்னு 12% விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால சைனாலேருந்தும் வியட்நாம்லேருந்தும் வரக்கூடிய ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு 12% எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டதுனால அவங்களுடைய லேண்டட் காஸ்ட் அதிகரிக்கும். இப்படி லேண்டட் காஸ்ட் அதிகரிச்சா அது யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு ஓரளவுக்கு அது விலையில் ஒரு குஷனை கொடுக்கும். ஸோ அவங்களால ஒரு பெட்டர் பிரைஸுக்கு இங்கே விற்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விலை கொடுக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமே மற்றவங்க யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்களோ நியாயமற்ற குறைவான விலைக்கு விற்கிறதுனால தான் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படுகிறது. ஸோ இதனால டொமஸ்டிக் ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு எக்கச்சக்க லாபம் வரும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது தப்பு. அவங்க நஷ்டம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை கொடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.